நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த முதல் தேதியிலே தேவனுடைய அழைத்துக்கு வாக்குத்தத்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசுவின் அன்பான நாமத்தில் வாழ்த்துக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இந்த வருடத்தினுடைய 6 மாதங்களை கடந்து வரவும் 7வது மாதத்தில் ஆண்டவர் பிரவேசிக்கவும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஆமே. 6 மாதமும் இரவும் பகலும் ஆண்டவர் நம்மளோடு கூட இருந்து நம்மளை பாதுகாத்திருக்கிறார், நடத்தியிருக்கிறார். நம்மளுக்கு ஆண்டவர் நன்மையும் செய்திருக்கிறார். அல்லேலூயா. உணர முடியுதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் கர்த்தரை தொழுது கொள்ள வருகிற நமக்கு கர்த்தர் இதை எனக்கு செய்தார் என்று நாம் உணரும் பொழுது தான் நம்முடைய உதடுகளிலிருந்து துதி வரும், ஸ்தோத்திரம் வரும், நன்றி வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் எவ்வளோ கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அவரை சந்தோஷப்படுத்துகிறோமோ அவ்வளவு கர்த்தர் நம்மை கண்மணி போல காக்கிற கர்த்தராக இருப்பா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் எல்லாம் ஒவ்வொன்றிலும் எதுலையா ஒரு காரியத்தை தனக்கு முன்னாடி வைத்து அதில் முழு கவனத்தையும் செலுத்தி அதில் ஓடுகிறார்கள், அதில் அதிக நேரத்தை செலவழிக்கிறாங்க. அதுவே அவர்களுக்கு ஒரு எஜமானை போல, அதுவே அவர்களுக்கு ஒரு பெரிய சொத்து போல, அதுவே அவர்களுக்கு ஒரு பெரிய மழை போல நம்பிக்கையாக இந்த பூமியில் மனிதர்கள் ஓடுகிறார்கள். ஆனால் நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு இந்த 7வது மாதத்தில் என்ன வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் நமக்கு அருளுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 4வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடி ஆனது திராட்சை செடியில நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரிவுண்ட கொடியை போல அவன் எரிவுண்டு உணர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்து இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். கையை உயர்த்தி ஒரு ஆமே. அல்ல, அந்த வசனத்தை 4வது வசனத்தில் இருந்து 7வது வசனங்கள் வரிகளும் உள்ள இந்த 4, 5, 6, 7 வசனங்களில் ஒரு வாக்கு தத்தத்தை தேவன் வைத்திருக்கிறதை நாம் புரிஞ்சிக்கிறது நல்லது. என்ன ஆண்டவர் சொல்லுகிறார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நானே திராட்சை செடியாக இருக்கிற, நீங்கள் கொடிகளாக இருக்கிறீர்கள். திராட்சை செடியோடு ஒரு கொடி நிலைத்திருக்குமானால் அந்த கொடி வளரும், அந்த கொடி கனி கொடுக்கிற கொடியாக மாறும். எந்த திராட்சை செடியோடு ஒரு கொடி இணைக்கப்படாது இருக்கிறதோ அந்த கொடியானது உணர்ந்து போகும், வாடி போகும். அது அறுப்புண்டு அக்னியில் போடப்பட வேண்டியதாய் மாறிவிடும். ஆண்டவர் இதை ஊமையாக சொல்லிட்டு நமக்கு என்ன சொல்லுகிறார்? நீங்கள் என்னிலே நிலைத்திராவிட்டால், நீங்கள் என்னிலே நிலைத்திராவிட்டால். நான் புரிஞ்சுக்கிறது நல்லது. ஆண்டவருடைய சத்தியத்தை இந்த முதல் நாளில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருக்க வேண்டும். அப்படி நிலைத்திராவிட்டால், அல்லேலூயா, நீங்கள் என்னிலே நிலைத்திருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு.
என்னுடைய சமூகத்தில், என் வார்த்தையில், என் கஸ்டடியில், என் ஆளுகையில், என் அண்டையில், என் பாதுகாப்பில் நீங்கள் தொடர்ந்து நிலைத்திருப்பீர்களானால் நான் உங்களை வழி நடத்த முடியும். ஒரு ஆமேன் சொல்ல இல்லாம, நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் நான் உங்களை வழி நடத்த முடியும், நான் உங்களை பாதுகாக்க முடியும், நான் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்க முடியும். நீங்கள் என்னிடத்தில் எதை கேட்கிறீர்களோ அதை நான் உங்களுக்கு செய்யவும் முடியும். ஒரு ஆமேன் சொல்ல இல்லாம, நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். சந்தோஷமே வரமாட்டேங்குதா? ஹல்லேலூயா. வசனத்தை சொல்லிடலாம, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆமே, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். எப்பொழுது? என் வார்த்தையில் நீங்கள் நிலைச்சிருந்தா, என்னில் நீங்கள் நிலைச்சிருந்தா, நீ எதை கேட்குறியோ அது உங்களுக்கு என்னாக்கப்படும்? செய்யப்படும். ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிறது நமக்கு நல்லது. என்னில் நீ நிலைத்திருந்தால், என் வார்த்தையில் நீ நிலைத்திருந்தால், நீ எதை கேட்குறியோ அதை என்னிடத்துல நீ என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த போன மாதத்தில் விட இந்த மாதத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பெற்றுக்கொள்ளக்கூடியது இருக்கும், தேவையானவைகள் இருக்கும். ஆமே, நம்முடைய கர்த்தரிடத்தில் நாம் நிலைத்திருந்தால் தான் கர்த்தரிடத்தில் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். நீ வேண்டிக் கொள்ள, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை உங்களுக்கு செய்யப்படும். எதை கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இப்போ கேட்கிறவங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோன்னு புரிஞ்சு நான் பெற்றுக்கொள்ளக்கூடியதற்கு தேவனிடத்தில் நான் என்ன செய்யணும்? நிலைச்சி இருக்கணும். தேவனுடைய வார்த்தையில் நிலைச்சி இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி நிலைச்சிருக்கிறது? எதில் நிலைச்சிருக்கிறது? செடி அந்த கொடியோடு இணைஞ்சிருக்கிறது போல இயேசுவுக்கும் நமக்குங்கிற அந்த உறவு எப்படிப்பட்ட உறவாக இருக்கிறது? ஆமே, ஒரு செடியும் அந்த ஓடுகிற கொடியும் அது ஒரு இடத்துல மடங்கி போயிருச்சு அப்படின்னு சொன்னால், அந்த மடங்கின இடத்துல இருந்து அந்த பக்கம் என்ன போக முடியாது? ஜீவன் போகாது. ஸ்தோத்திரம். அது வாட ஆரம்பிச்சிடும், அதுவே ஒரு அடையாளம். அப்புறம் காய ஆரம்பிச்சிடும், அதுவே இன்னொரு அடையாளம். ஒரு நாள் அதை கிள்ளி அதை வெளியேஞ்சிருவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. நாம் தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருக்கிறதற்கு, தேவனுடைய உறவில் நிலைத்திருக்கிறதுக்கு ஆண்டவர் இந்த மாதத்தில் வாக்குத்தத்தமாக நமக்கு கொடுக்கிறார். நீ இயேசுவின் இடத்துல நம்முடைய உறவு எப்படி இருக்கிறது? ஹல்லேலூயா. அவருக்குள்ளே இருக்கிற ஜீவன், அவருக்குள்ளே இருக்கிற பலன், அவருக்குள்ளே இருக்கிற ஞானம், அவருக்குள்ளே இருக்கிற ஆரோக்கியம், அவருக்குள்ளே இருக்கிற ஆலோசனை. ஆமே, ஹல்லேலூயா. நமக்குள்ள கடந்து வர்றதுக்கு, நம்முடைய ஜீவியத்துக்கு தேவையாக இருக்கிறதுனால நாம் இயேசுவாகிய திராட்சை செடியோடு நிலைத்திருக்கிறதற்கு கர்த்தர் நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் அந்த உறவுல திருப்ப வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கும் நமக்குங்கிற அந்த உறவு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய இருதயம், நம்முடைய உள்ளம், நம்முடைய உணர்வு, நம்முடைய சிந்தனை அது தேவனிடத்தில் திரும்பி இருக்குமானால், தேவனுடைய அந்த உறவில் சரியாக இருக்குமானால், தேவனோடு நல்ல அந்த உறவில் நாம் இருப்போமானால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவரிடத்துலேருந்து நமக்கு ஜீவன் வந்துக்கிட்டு, ஆலோசனை வந்துக்கிட்டு, பாதுகாப்பு வந்துக்கிட்டு, வழி நடத்துதல் வந்துக்கிட்ட. ஒரு செடியிலிருந்து எல்லா வளர்ச்சியும் அந்த செடி வேரிலிருந்து தான் வருது.
இயேசுவாகிய திராட்சை செடியிலிருந்து தான் நமக்கு வேண்டிய பாதுகாப்பு, ஆலோசனை, ஞானம், ஐஸ்வர்யம், அல்லேலூயா, அந்த ஜீவன் இயேசுக்குள்ளிருந்து வர்றதுக்காக ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, என்னில நிலைத்திருங்க, நானும் உங்களில நிலைத்திருக்கிறேன். நீங்கள் அப்படி நிலைத்திருப்பீர்களானால் நீங்கள் என்னிடத்துல எதை கேட்கிறீர்களோ அதை நான் உங்களுக்கு செய்யப்படும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய உறவில் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு சரியான உறவில் நாம் இருப்போமானால், நல்ல ஆண்டவரோடு என் மனசு ஆண்டவரோடு இணைஞ்சிருக்குது, என் சிந்தை ஆண்டவரோடு இணைஞ்சிருக்குது, என் ஆவி, என் ஆத்துமா ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன், அதில் அந்த பிரசன்னத்தில் இருக்கிறேன். எனக்கும் ஆண்டவருக்கும் நடுவில் எந்த ஒரு பாவமோ மாயையோ அல்லது ஆண்டவருக்கு பிரியமில்லாததோ எல்லாம் என்னுடைய இருதயத்தை அப்புறப்படுத்தி தேவனோடு நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அந்த நெருங்கிய உறவில் நாம் இருப்போமானால், கர்த்தரிடத்தில் நாம் எதை இந்த மாதத்தில் கேட்கிறோமோ அதை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருப்போம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை நான் வாசித்தோமானால் 16வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக, நீங்கள் போய் கனி கொடுக்கத்தக்கதாக, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஒரு ஆமே. ஆண்டவர் சொல்றார், நான் தான் உங்களை என்ன படித்திருக்கிறேன், என்னுடைய சகோதரியா, என் சபையில் என்னுடைய ஜனமா, நான் உங்களை என்ன படித்திருக்கிறேன், ஏற்படுத்தி இருக்கிறேன். நான் தான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யணும்னு வாக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதையோ அது உங்களுக்கு செய்வேன்னு வாக்கு கொடுக்கிறேன். இந்த 7வது மாதத்தில் கர்த்தர் நமக்கு என்ன வாக்கு கொடுக்கிறா, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீ என்னிலே நிலைத்திரு. அல்லேலூயா, நீ என்னிலே நிலைத்திருந்தா நீ வேண்டிக் கொள்ளக்கூடியது எதுவோ அது உனக்கு என்னாக்கப்படும், செய்யப்படும். கேட்டுக்கொண்டதை கர்த்தரிடத்தில் பெற்று கொள்ளுவதற்கு நம்முடைய இருதயம் கர்த்தரிலே நிலைத்திருக்க வேண்டும். நம்முடைய சிந்தை கர்த்தரிலே நிலைத்திருக்கிற சிந்தையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு மனுஷன் கேட்டான், எலியா என்னன்னு கேட்டான், அக்னியினால் பதில் தருகிற தேவனே தேவன் அப்படின்னு சொல்லி சவால் விட்டு ஒரு பலிபீடத்தை கட்டி ஆண்டவரை பார்த்து கேட்டான், ஆண்டவரே நீர் ஜீவனுள்ள தேவன் என்று இந்த தேசம் முழுவதும் அறிஞ்சு கொள்வதற்கு நீ இந்த பலிபீடத்தில் வந்து அக்னியாக இறங்கி இந்த பலிகளையெல்லாம் எரிச்சு போடணும். அப்படி எரிச்சு போடும் பொழுது இந்த தேசத்தின் ஜனங்களெல்லாம் பாகாலை விட்டு உம்மை சேவிப்பார்கள். அல்லேலூயா. அவன் தேவனுடைய சமூகத்தில் வேண்டி கொண்ட பொழுது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து பலிபீடத்தில் இருக்கிற எல்லா பலிகளையும் பட்சித்து போட்டு விட்டது. கையை உயர்த்தி ஒரு ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் கர்த்தரிடத்தில் அக்கினி வந்து இந்த பலிபீடத்தை பட்சித்து கர்த்தரே தேவன்னு ப்ரூவ் பண்ணணும்னு வேண்டி கொண்டான். கர்த்தர் அதை அவனுக்கு செய்தார். ஆமே. கவனிக்கிறீங்களா? 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். யாபேஸ் இஸ்ரவேலரின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி உம்முடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி என்னை காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஆமே, ஹல்லேலூயா. யாபேஸ் தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறான். இஸ்ரவேலரின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறான். என்னன்னு, இந்த மாதம் முழுவதும் என் வீட்டில் தீமை துக்கப்படுத்தக்கூடாது ஆண்டவரே. ஸ்தோத்திரம்.
வாக்குத்தத்தத்தை கேட்டால் தானே வீட்டில் போய் ஜெபம் பண்ண முடியும். யாபேசு தேவனுடைய சமூகத்தில் போய் ஜெபிக்கிறான். தீமையானது என் குடும்பத்தை துக்கப்படுத்தக்கூடாதுன்னு வேண்டிக் கொள்றான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார். இப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளாகினா நம்ம வீட்டுக்கு தீங்கு வராத, குடும்பத்துக்குள்ள தீங்கு காணாத, தீமையானது நம்மளை துக்கப்படுத்தாத இருக்கிறதுக்கு நம்மளுடைய தேவனுக்கும் நமக்கும் நிலைத்திருக்கிற அனுபவம் அவசியமாக இருக்கிறது. தேவனில் நிலைத்திருந்து ஜெபிக்க ஜெபிக்க அந்த யாபேசினுடைய குடும்பத்தை தீமை என்னப்படுத்தலை, துக்கப்படுத்தலை. இப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நான் இந்த முதல் தேதியிலிருந்து நம்முடைய வீட்டில் தேவனோடு நல்ல ஒரு உறவில் இருப்போமானால், ஜபத்தில் இருப்போமானால், காலை ஜபம் மாலை ஜபம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கும் நமக்கு நல்ல ஒரு உறவு இருக்குமானா தீமை நம்மளை தூக்கப்படுத்தாதபடிக்கு நான் வேண்டிக் கொள்கிற அந்த ஜபத்தை கேட்டு கர்த்தர் நமக்கு அருளுகிற தேவனாயிருப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னபடி நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்போ ஆண்டவரிடத்துல நம்ம எதை கேட்டுக்கொள்ளுகிறோமோ அதை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்வா. அந்த எலியா கேட்டான், அந்த பலிபீடத்திலிருந்து அக்கினி வந்து எரியின ஆண்டவரேன்னு கேட்டுக்கொண்டான். கர்த்தர் அதையே செய்தா. இந்த யாபேசு ஜெபித்தான், தீங்கு எங்களை துக்கப்படுத்தக்கூடாது ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபித்தான். கர்த்தர் அதையே செய்தார். அல்லேலூயா. இந்த ஆரோன் அப்படின்னு சொல்லுகிறவன் கண்ணுக்குட்டியை உண்டாக்கி அதுக்கு ஜனங்களை எல்லாம் வழிபட வச்சு தேவனை கோவப்படுத்தும்படி செஞ்சிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அந்த ஆரோனை அழிக்கலாம், இந்த ஜனத்தையும் நிர்மூலமாக்கலான்னு கோபம் கொண்டு எழும்பினாரு. மோசைங்கிற அந்த தேவ மனிதன் முழங்கால் படியிட்டு கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறான். இந்த ஜனத்தினுடைய அக்கிரமத்தையும் பாவத்தையும் கிருபையாய் மன்னியும் ஆண்டவரே, அவர்கள் உம்முடைய பார்வையில் செய்த அது எல்லாவற்றையும் மன்னியும்னு சொல்லி ஜெபிக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கே படிக்கிறோம்? என்னாகமம் 14வது அதிகாரம் 19, 20 வசனத்தை நான் வாசித்தோமானால், உம்முடைய கிருபையும் உம்முடைய மகத்துவத்தின் படியேயும் எகிப்து விட்டது முதல் இந்நாள் வரைக்கும் இந்த ஜனத்துக்கு மன்னித்து வந்ததின் படியேயும் இந்த ஜனங்களின் அக்கிரமத்தை மன்னித்தருளும் என்றால் கர்த்தர் வார்த்தையின்படியே மன்னித்து. ஒரு ஆமென் சொல்லலாம். மோசே கர்த்தரிடத்தில் எதை கேட்டானோ வேண்டிக் கொண்டானோ அதன்படியே கர்த்தர் செய்தார். மறுபடியும் சொல்லுகிறேன், தேவனுக்கும் நமக்குங்கிற உறவு தான். ஆமே, நீ வேண்டிக் கொண்டதை கர்த்தர் உனக்கு செய்ய முடியும். தேவனுக்கும் உங்களுக்குங்கிற உறவு தான். நீங்கள் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்ட காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய, நமக்கும் கர்த்தருக்கும் உறவு எப்படி இருக்கணும்? சரியான உறவா? அந்த திராட்சை செடியோடு இந்த கொடி சரியான உறவில் இருக்கிறது போல நம்முடைய உள்ளம், நம்முடைய இருதயம் கர்த்தரை சார்ந்திருக்கிற இருதயமாக இருக்கிறது நல்லது. ஆமே. முழுமையாக கர்த்தரையே நம்முடைய இருதயம் சார்ந்துக்கிறது, நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு நம்பிக்கை. கர்த்தர் தான் என்னை போஷிப்பார், கர்த்தர் தான் என்னை பாதுகாப்பார், கர்த்தர் தான் என்னை நடத்துவார், கர்த்தர் தான் எல்லாம் எனக்கு, கர்த்தர் தான் கர்த்தர் தான் கர்த்தர் தான். அப்படி கர்த்தரை நம்ம சார்ந்து கொள்ளுகிறவர்களாக இருப்போம். ஆனால் கர்த்தரில் நம்ம என்ன செய்கிறோம்? நிலைத்திருக்கிறவங்களாக இருக்கிறோம். கர்த்தரில் நம்ம நிலைத்திருந்தால் கர்த்தரிடத்தில் நம்ம வேண்டிக் கொண்டதை அவர் நமக்கு செய்வார். ஹல்லேலூயா. ஜபம் இல்லாத கூட நான் வாழ்ந்துடுவேன், கர்த்தரே இல்லாத கூட நான் சாதிச்சிருவேன், ஆண்டவருக்கும் எனக்கும் அவ்வளோ கனெக்ஷனாக இல்லாத கூட நான் இந்த பூமியில் ஜெயம் பெற்றுருவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய முடியாது. ஹல்லேலூயா. இந்த முதல் தேதியில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் கேட்டுக்கொண்டவைகளை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ளுவோம்ங்கிற நம்பிக்கை நமக்கு உண்டாகட்டும். ஆமே. கர்த்தரோடு நம்முடைய இருதயம்
நம்முடைய வாழ்க்கை கர்த்தரை சார்ந்து ஜீவிக்கிற ஒரு அனுபவமாக நமக்கு வரட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் வேண்டிக் கொள்கிறத கர்த்தர் நமக்கு செய்வார். அல்லேலூயா. கொலோசியர் புத்தகத்தில் ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். 2வது அதிகாரம் 6-7 வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர்கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக. ஒரு ஆமேன் சொல்லலாமே. என்னது? ஆண்டவருக்குள்ள அப்போஸ்தலனாய் பவுல் சொல்றார், நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது, விசுவாசித்த பொழுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவருக்குள்ள நீங்கள் நடக்க வேண்டிய வழியை போதிக்கப்படுகிறோம். அதில் நீங்கள் பெருக வேண்டும், அதில் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும், அதில் நீங்கள் வேர்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமே. செடியோடு கொடி இணைக்கப்படும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த செடியிலிருந்து வேண்டிய எல்லா ஜீவனும் இந்த கொடிக்கு வேறும். இயேசு கிறிஸ்துவாகிய அந்த திராட்சை செடியோடு நம்முடைய இருதயம் இணைக்கப்படும் போது, நம்முடைய குடும்பம் இணைக்கப்படும் போது, சபை இணைக்கப்படும் போது அவருக்குள் இருந்து நமக்கு ஜீவன் கடந்து வரும். வல்லமை கடந்து, நாணம் கடந்து, பெலன் கடந்து, வல்லமைகள் கடந்து, அல்லேலூயா, ஆரோக்கியம் கடந்து, பாதுகாப்பு கடந்து, அல்லேலூயா. முழங்கால் படியிட்டு கண்களை மூடி, ஆண்டவரே உம்மிலே நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபையை தாரு ஆண்டவரே, உம்மிலே நாங்கள் நிலைத்திருக்க கிருபையை தாரு ஆண்டவரே. கர்த்தருடைய வார்த்தையில் நாம் நிலைத்திருக்கும்படியாக, கர்த்தருடைய நாமத்து மேலே நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டாயிருக்கும்படியாக நான் கர்த்தரை சார்ந்து கொள்ளுவேன், நான் கர்த்தரோடு இருப்பேன், நான் கர்த்தர் என்னுடைய இருக்குன்னு நான் விரும்புகிறேன். அவர் இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. நான் உணர்ந்து போகக்கூடாது, நான் வாடி போகிற கொடியை போல இருக்கக்கூடாது. அக்னியில் எரி உண்ட ஒரு கொடியை போல என் குடும்பமோ நானோ சோர்ந்து தளர்ந்து நான் போய்விட நான் விரும்பவில்லை. இயேசுவாகிய திராட்சை செடியோடு இருக்க உறவில் நான் விரும்புகிறேன். ஆமே. ஜப சிந்தையோடு கண்களை மூடி, ஆண்டவரே, அன்பு தகப்பனே, உமக்கும் எனக்கும் உறவு அது ஒரு உயிர் துடிப்பான உறவாய் மாறட்டும் ஆண்டவரே. உமக்குள் இருக்கிற ஜீவன், ஆமே, உமக்குள் இருக்கிற வல்லமை, உமக்குள் இருக்கிற ஆண்டவரே அப்பா அந்த சத்துவம், அந்த வல்லமை, அந்த பெல ஆண்டவரே எனக்குள்ள வரட்டும் ஆண்டவரே, என் வீட்டுக்குள்ள வரட்டும் ஆண்டவரே, ஆமே, எங்கள் சபைக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. ஜீவனுள்ள சபையா, ஆமே, உயிருள்ள ஆத்துமாவா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. ஜீவனை எனக்குள்ள அனுப்பு ஆண்டவரே, உம்முடைய ஜீவனை எனக்குள்ள அனுப்பு ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. ஒருவேளை கர்த்தர் ஒன்று அபிஷேகம் பண்ணியிருப்பாரா அண்ணா, அந்த நேரத்தில் கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய பிள்ளை உன்னை அவருக்குள்ள நிலை நிறுத்தட்டுமே. அந்த அபிஷேகம் உனக்கு காலை வேளையில் கர்த்தர் கொடுக்கட்டுமே. ஆமே. வாய் திறந்து அன்னைய பாஷையில் பேசி, ஆமே, நீ அவரால் பெற்ற அபிஷேகம், ஆமே, உன்னை நிலைத்திருக்க பண்ணட்டும். நாங்கள் வளரும்படி, நாங்கள் செழிப்பாய் இருக்கும்படி, நாங்கள் பலனாய் இருக்கும்படி, நாங்கள் கனி கொடுக்கும்படி, ஆண்டவரை நாங்கள் முன்னேறும்படி உம்முடைய கிருபை, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரப்பா. உம்முடைய வார்த்தை, உம்முடைய அபிஷேகம், உம்முடைய வல்லமை எங்களுக்குள்ளே கடந்து வரட்டு, எங்களுக்குள்ளே கடந்து வரட்டு அப்பா. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொன்னீரே.
நாங்கள் உம்மிடத்தில் கேட்கக்கூடிய எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுவதற்கு தகப்பனே உம்முடைய அபிஷேகம் எங்களை நிலைநிறுத்தட்டும் ஆண்டவரே. உம்முடைய வசனம் எங்கள் இருதயத்தை உமக்கு நேராய் திருப்பட்டும் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். மாதம் முழுவதும் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானித்து உம்முடைய ஜீவனை, உம்முடைய அபிஷேகத்தை, உம்முடைய வார்த்தையை, உம்முடைய வல்லமையை ஆண்டவரை நாங்கள் உட்கொண்டு நாங்கள் வளர பலப்பட பரலோகத்தின் தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக. அப்படி செய்யறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உன் கண்கள் உன் இறுதி இருக்கிற இந்த ஸ்தலத்தில் ஆண்டவரை நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொண்டு அத்தனை குடும்பம் உம்மிலே நிலைத்து நிற்க கிருபை செய்வீராக. உம்முடைய ஜீவனை பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு துணை நிற்பீராக. மாதம் முழுவதும் நடக்கிற எல்லா ஆராதனைகளையும் தேவன் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவீராக. இந்த ஊழியத்தில் ஜெபிக்கிறவர்கள், துதிக்கிறவர்கள், பாடுகிறவர்கள், பணிவிடை செய்கிறவர்கள், சிறுவர் ஊழியத்தை செய்கிற எல்லாருக்காக ஜெபிக்கிற மாத துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் உடைய பாதுகாப்பு வழி நடத்துதல் ஒவ்வொருவர் மேலும் தங்கியிருப்பதாக. தீமையானவைகளுக்கு தூக்கப்படுத்தாதபடிக்கு அவைகளை விலக்கி கர்த்தர் காப்பீராக. நன்மையும் கிருபையும் தொடர் அனுகிரகம் பண்ணும். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.